எல்லாருக்கும் ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான குக்வேர்ஸில் சமைக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். கல் பாத்திரம், இரும்பு, கேஸ்ட் அயர்ன் இந்த மாதிரி நிறைய எல்லா மெட்டல்ஸ்லேயும் இருக்குது. இந்த வெண்கலத்தில் என்கிட்ட இல்லை. செம்பு கூட இருக்குது. பட் வெண்கலம் வந்து இப்போ ரீசெண்டாக எல்லோரும் அகெயின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. நம்ம பாட்டி தாத்தாலாம் இந்த வெண்கலத்தில் மட்டும்தான் சமைச்சாங்க. சில்வர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா அது டோட்டலாக எக்ஸ்டின்ட்டே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பாத்திரம்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் வந்து வெண்கலத்தில் ஒரு பருப்பு உருளி, அப்புறம் டபரா செட்டு இன்னுமே நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு பணியாற்கல், இது 3 வாங்கியிருந்தேன். டபரா செட்டில் யூஸ்வலாக காஃபி குடிப்பாங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு சேஞ்சுக்காக டீ போட்டிருக்கேன். டீக்கு தொட்டுக்கிறதுக்காக, கடிச்சிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஸ்நாக்கு ஃப்ரீசருக்குள்ளே இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ இதை வந்து லெஸ் ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஜி ஓவன் இருக்குது. ஸோ அதில் வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். உடனே ஆயிலில் போட்டோன்னா டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். இது வந்து ஒரு ஸ்லோ குக்கிங் 20 to 25 மினிட்ஸ் ஆகும். பட் ரிசல்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. ஆயில் குடிக்காமல் ஒரு ஸ்நாக்கு சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு கில்ட் ஃப்ரீ சென்ஸ் இருக்கும் நமக்கு. அண்டு இது டீ கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் அட்டை எல்லாம் போடல. ஸோ அட்டை போட்டுட்டு கொஞ்சம் அடுத்த நாள் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அட்டை போட ஆரம்பித்தாச்சு. இது வந்து ஒரு ஃபேமிலி டைம் சொல்லலாம். எல்லோரும் உட்காந்து அட்டை போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி அட்டை போடும்போது ரொம்ப நாஸ்டாலஜிக் ஃபீலிங் வரும். பார்த்திங்கன்னா சின்ன வயசில் எனக்கு அப்பா அம்மா வந்து அட்டை போட்டு கொடுத்தது, எனக்கும் என் தம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு தடவையும் புஜுக்கு அட்டை போடும்போது நான் அதை யோசிப்பேன். நம்ம டீ காஃபி எல்லாம் வந்து டபரா செட்டில் குடிக்கிறது வந்து அந்த காலத்தில் ஏன் வச்சுருந்தாங்கன்னா, டீ காஃபி கொஞ்சம் பித்தத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த பித்தத்தை வந்து இந்த வெண்கலம் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் வெண்கலத்தை பற்றின பெனிஃபிட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிகிட்ருக்கப்போ எனக்கு இது கிடச்சிது. நம்மளோட ஷாப்பிங் வேலையும் அப்படியே முடிஞ்சிருச்சு. ஊர்லேருந்து வந்தனால நிறையா ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது. வெஜிடபிள்ஸ் இதெல்லாம். ஒரு சில ஐட்டம்ஸ், காய்கறி எல்லாம் ஆன்லைனில் வந்தாலும் அவ்வளோ ஒன்றும் நம்ம நினச்ச மாதிரி அது ஒன்றா ரொம்ப காயாக இருக்குது, இல்லாட்டி ரொம்ப பழமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம போய் நேரில் போய் பார்த்து வாங்கினா தான் பர்டிகுலர் பிராண்டு இதெல்லாம் நமக்கு கிடைக்கிது. போய் வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் அட்டை போடுற வேலையை ஆரம்பித்தாச்சு. நான் ஃபஸ்ட்டு சோலோவாக போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்லோலி புஜுவும் அவன் அப்பாவும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. பெங்களூரில் இப்போ பயங்கரமாக அப்பப்போ சொல்லப்போனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இதுக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த மழையை. மழை பெஞ்சு அடுத்த நிமிஷம் வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. டபரா செட் மட்டும்தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணேன். மற்ற பணியாரக்கல்லும் பருப்பு உருளியும் வந்து அடுத்த நாளுக்கு தான் ஏதாவது செய்யணும். முதல்ல என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு பிளானிங் இல்லை, மாவு இல்லை. ஸோ அதனால் பருப்பு உருளியில் ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். காலையில் புஜு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நாங்கள் வந்து நேற்று வச்ச சாம அரிசியை வந்து அதை நான் மோரில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நிறைய நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுருவேன். காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி மோரில் வெங்காயம் போட்டு குடித்தோன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு கடிச்சிக்க இந்த மோர் மிளகா இருந்ததுன்னா செம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி காலையில் குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு தான் அப்புறம் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போவுமே ஒரு 2 எக் இருக்கும். அது கூட எப்போவுமே கொஞ்சம் இந்த ஏதாவது ஃப்ரூட்ஸ் அன்னன்னைக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது நாங்கள் வச்சுப்போம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் முடித்ததுக்கப்புறமா அப்படியே நம்ம பானையை வந்து அந்த லேபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம், வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இதுக்கு பெரிய ப்ராசஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு இந்த பானையில் இருக்க லேபிளை வந்து நம்ம எப்பவும் போல் தீயில் காட்டினோன்னா, கொஞ்சம் நெருப்பில் சூடு பண்ணோன்னா நல்லா அந்த லேபிள் ஈஸியாக அந்த கம் இலகி வந்துடும். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பாத்திரத்தில் நார்மலான டிஷ்வாஷர் சோப்பில் தான் வந்து வாஷ் பண்ணி அதெல்லாம் காய வச்சிட்டேன். அதுக்கப்புறமா மாவு நேற்று அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து பணியாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பருப்பு உருளியில் வந்து நான் உடனே வந்து பருப்பு சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் மத்தியானத்துக்கு.
நான் யூசுவலாகவே வந்து சாம்பாருக்கு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் பருப்பு போடுவேன். ஒலை வச்சு போடுறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பவுமே வந்து இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பருப்புங்களை ஆட் பண்ணும்போது பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். எப்படியும் ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு பருப்பு வேகிறதுக்கு. நம்ம ப்ரெஷர் குக்கர் மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அப்புறம் அடுத்த நாளுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸ் போட்டு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தயிர் பெரையூற்றி வச்சேன். இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு இல்லை வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் சில்னஸ் இருந்துகிட்டே இருக்கிறனாலையோ என்னமோ நம்ம தயிர் வந்து ஒழுங்காக பெரையாக மாட்டேங்குது. ப்ளஸ் நான் வந்து இந்த பெரை போடுறப்ப 32 தடவை சுற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்தேன். அது வந்து ருத்துஜா திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஒரு டயட்டீஷியன் அவங்களோட வீடியோவில் பார்த்தேன். ஸோ அன்னையிலேருந்து நான் வந்து தயிரை போட்டுட்டு அதுக்கப்புறம் 32 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிருக்கேன். அது எதனாலன்னா நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லா சீக்கிரமாக வந்து தயிர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அந்த வீடியோவில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங்க்கு மேலே வந்து ஏதாவது குக்கீஸ் புஜுவுக்கு வந்து அடுத்த நாள் ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதுக்கு அடுத்த நாளுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம செஞ்சு வைக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான இதுதான் ப்ரிப்ரேஷன் தான். என்கிட்ட வந்து ஒரு 100 கிராம்ஸ் பட்டர் இருந்தது. அது கூட ஆர்கானிக் ஆட்டா, மல்டிகிரெயின் ஆட்டான்னு ஒரு கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். 24 பார் மந்த்ரா அந்த பிராண்டில். பட் அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமே இருந்துச்சு. ஏன்னா அதில் சப்பாத்தி போட்டோன்னா அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. ஸோ அதனால் அதில் குக்கீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பட்டர் வந்து 150 கிராம்ஸ் வேணும். அது கூட சுகர். நான் யூஸ் பண்ணியிருக்க சுகர் வந்து இதுவும் அந்த பிராண்ட் சுகர் தான். நீங்கள் வேணும்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்திக்கலாம். ஈக்குவலி டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பர்டிகுலர்லி பேக்கிங்காக யூஸ் பண்ணுற சுகர். அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் கலந்து வச்சுக்கணும். இதெல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். அப்புறம் பட்டரை கொஞ்சம் மெல்ட் பண்ணிவிட்டு அது கூட சுகரை ஆட் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாகவே இருக்கும். நல்லா மாவு இந்த மாதிரி 1.5 கப்பு மாவு நான் சேர்த்துருக்கேன். இந்த 150 கிராம் பட்டருக்கும் 1/2 கப் சுகருக்கும். நான் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். எப்போவுமே வந்து குக்கீஸை வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது நல்லா அதோட டெக்ஸ்சர் நல்லா வரும். பேக்கிங் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு பட்டர் பேப்பரை லைனிங்காக போட்டு அதுக்கு மேலே குக்கீஸ் வச்சுட்டேன். நீங்கள் அப்படியே கூட வைக்கலாம். இந்த குக்கீஸ் வந்து பெருசாக ஒட்டலை. ஓடிஜி ஓவனுக்கும் மைக்ரோவேவ் ஓவனுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றின டிஃப்ரென்ஸில் கூட நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஓடிஜி ஓவன் வந்து கம்ப்ளீட்லி சேஃபு. மைக்ரோவேவ்ஸ் மாதிரி ஒரு டேஞ்சரஸ் வேவ்ஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் ஹீட் வேவ்ஸ் தான். ஸோ நான் எப்போவுமே வந்து என்னோடய சாய்ஸ் வந்து ஓடிஜினா பெட்டராக நான் ஃபீல் பண்ணுவேன். அண்ட் ஏர் ஃப்ரையரில் பண்ணுற அத்தனை ரெசிபீஸும் நீங்கள் வந்து இந்த ஓடிஜி ஓவன்லேயும் பண்ணலாம். சாக்கோ சிப் குக்கீஸ் வந்து நான் நிறைய வேரியேஷனில் நம்ம பண்ணலாம். இந்த குக்கீஸே நான் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ப்ளெயினாகவும், செகண்ட் பேட்ச் சாக்கோ சிப் யூஸ் பண்ணியும், தேர்ட் பேட்ச்சில் ஆல்மண்ட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணியும் பண்ணேன். இதுக்கு பர்டிகுலர் ஷேப்பு சைஸ் எல்லாம் கிடையாது. உருண்டையாக உருட்டி வடை மாதிரி தட்டி வச்சுட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இப்படி பண்ணும்போது தான் பிஸ்கெட்ஸ் வந்து இன்னும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் வெறும் கோதுமை மாவு கூட போட்டு செய்யலாம், சேம் மெஷர்மெண்ட்டுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கில்ட் ஃப்ரீயாக இந்த ஸ்நாக்கை நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்த நாள் காலையிலத்துக்கு பணியாரம் ஊற்ற ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு டைமே ரொம்ப ஈஸியாக வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கூட கல்லில் ஒட்டவே இல்லை. இதுக்கு சீசனிங் ப்ராசஸ்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கலர் தான். கோல்டன் கலரில் இருக்குது. பார்த்தா அவ்வளோ ஒரு அட்ராக்டிவான ஒரு கலர். இந்த பிரான்ஸ் வெசல்ஸ் நல்லா பயங்கரமான வெயிட்டு. கல் சீக்கிரமாக சூடாகிடும். நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு அடசை கூட ஊற்றலாம், அந்தளவுக்கு சூடாக இருக்குது. ஸோ நான் எப்பவும் திருப்பி போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி போடுவேன். ஸோ கடைசி அடசை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு எனக்கு வாங்கினதுலேயே ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இந்த பணியாரக்கல் தான். அண்ட் பணியாரம் மொறுன்னு அவ்வளோ டேஸ்டியாக வந்தது. இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ தட் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.